எனக்கு வந்து எஸ்பிபி சார் மாதிரி இருக்கணும்னு ஆசை. எல்லா ஜானரும் பாடணும். ஐ வாண்ட் டு பி ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ். எனக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கே தெரியுமான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் என்னால் முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் உண்டு. பட் அதுக்குன்னு நான் இதுதான் பாடம் அதுதான் பாடம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக விரும்பலை. எனக்கு அது உடன்பாடு இல்லை. எனக்கு எல்லாமே ட்ரை பண்ணணும். ஃபோக்கு, வெஸ்டர்ன், டாப் ரேஞ்சு அண்ட் எனக்கு கம்ஃபர்டபுளான ரேஞ்ச் வாட் எவர் இட் மேபி, மெலடி எல்லாமே பார்க்கணுன்னு ஒரு ஆசை உண்டு. அண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் பண்ணிட்டு போக மாட்டேங்க. நம்ம ரெக்கார்டிங் போக முடியும், நம்மள பிரெயின் 0 பண்ணிட்டு தான் போவோம். ஏன்னா அங்கே என்ன சாங் இருக்குன்னே தெரியாது. போய் அங்கே போனது அப்புறம் தான் அந்த ஆம்பியன்ஸ் பார்த்தா தெரியும், சாங் ப்ளே பண்ண போது தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் மியூசிக் டேரக்டர் வந்து நமக்கு என்ன பாட்டு கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு. சர்ப்ரைசிங்காக வந்து ராஜா சார் தான் எனக்கு வந்து மெலடி கொடுத்தாரு. அது ரொம்ப யூனிக்காக இருந்தது, ஆச்சரியமா. சொல்லுவார் உனக்கு அப்புறம் ராஜா சார் தான் கண்டுபிடிச்சிருக்காரு நான் சொல்லுவேன் மெலடி வரும்னு. எனக்கு மெலடி வருங்கிறது உனக்கு அப்புறம் ராஜா சார் தான் பட் ஹீஸ் கண்டுபிடிச்சு. வெர்சடைல். எனி சாங், எனி ரேஞ்ச், ஹை பிச் வந்து ஈவன் யுவன் சாரே கூட ரேஞ்ச் சாங்ஸ்னா சத்யன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி ஈவன் ஸ்டேஜ்லயுமே வந்து அந்த வெர்சடாலிட்டி தெரியும். நீங்க கேட்டுக்கிற சாங்ஸ்லயே தெரியும். ஈவன் சில சாங்ஸ்லாம் ரொம்ப ஹை ரேஞ்ச், ஈவன் பிரெத் கண்ட்ரோல் அதெல்லாமே வந்து அமேசிங்காக இருக்கும். ஈவன் மழைத்துளி சாங்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பிரெத் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே